ஜெய் சாயிராம். இந்த உலகத்தில் நீ எங்குமே எதையுமே அலைந்து திரிந்து தேடி அடைய செல்லவே வேண்டாம். உனக்கு அனைத்திற்கும் அனைத்துமாக நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்கு மற்றதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு புன்னகைக்க தயாராக இரு. உன்னுடைய அறுவடை காலம் ஆரம்பமாகிவிட்டது. இது நாள் வரை நீ விட்டதையெல்லாம் விரட்டி விரட்டி பிடிக்கப் போகிறாய். இது உனக்கான இறுதி வாய்ப்பு. இதையும் நழுவ விட்டு விடாது. பின் வருத்தப்படாதே. உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வேறு எதையோ போய் எங்கெங்கோ அலைந்து தேடிக்கொண்டே இருக்கிறாயே. நான் உன்னில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா அல்லது மறுத்துவிட்டாயா? மற்றவர்களிடம் எதிர்பார்த்து மற்றவர்களிடம் கேட்டு வாழ்வது சுயமரியாதையாக இருக்காது என்று என்பவர்கள் மத்தியில் என்னிடம் அனைத்தையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு அதில் சந்தோஷமடைந்து வாழ்வதை பார்த்து எனக்கு மிக ஆனந்தமாக இருக்கிறது. என்னை உன் தகப்பனாக நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டுள்ளேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன். உலக நினைப்புகள் மீது எனக்கு கவனமே இல்லை. என் சாயப்பா தான் எனக்காக இருக்கிறார். சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கு என்ன தேவை என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கான நிழலில் உன்னை அமைதியாக நான் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தையே நான் உனக்கு உருவாக்குவேன். நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நேரம் கனிந்திருக்கிறது. உனக்கான அறுவடை காலம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். வானத்தில் இருக்கும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன்னுடைய சிரிப்பில் என்னுடைய சந்தோஷமும் அடங்கி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கான சந்தோஷத்தில், உனக்கான வாழ்க்கையில், உனக்கான நிம்மதியில் எப்பொழுதுமே நான் உன்னை எல்லா நொடியிலும் சூழ்ந்தே இருப்பேன். உன்னை வாழ்க்கையில் நிம்மதியாக நான் வாழ வைப்பேன். நீதான் என்னுடைய உயிர். உன்னுடைய நிம்மதியில்தான் என்னுடைய நிம்மதியும் அடங்கி இருக்கிறது. உன்னுடைய சந்தோஷத்தில் என்னுடைய ஆனந்தமும் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. உன்னை என்னுடைய கண்ணாக, உயிருக்கு உயிராக என்றுமே நான் காப்பேன். நீ என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பொக்கிஷம். நீயாக என்னை தேடி வரவில்லை. கயிறு கட்டு பறவையை இழுப்பது போல உன்னை நான் என் பக்கம் இழுத்திருக்கிறேன். உனக்கு வேண்டியது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னை விட்டு நான் அனுதினமும் நகரவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வேதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ இழந்தது அனைத்தையுமே மீண்டும் பெறப்போகிறாய். உன்னுடைய வாழ்வு வண்ணமயமாக மாறப்போகிறது. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக கலங்காதே. கண்ணீரை வீணடிக்காதே. தேவையில்லாமல் அழாதே. யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, இழிவாக பேசினார்களோ, அவர்களெல்லாம் பொறாமைப்படுமளவிற்கு உன் காலம் உனக்காக கனியவிருக்கிறது. நல்லதை மட்டுமே எண்ணிக்கொண்டிரு. நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். உன்னை காக்க யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. நீ நினைத்தது நடக்கவில்லையா? நீ கேட்டது கிடைக்கவில்லையா? நீ விரும்பியது எதுவுமே உனக்கு நிறைவேறவில்லையா? நான் தான் காரணம்.
உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன். நீ கோபத்தில் புலம்பினால், நீ வேதனைப்பட்டால், கண்ணீர் சிந்தினால் அதற்கெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன். உனக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே நான் சிந்தனை செய்வேன். அதை மட்டுமே உனக்கு நடத்தி காட்டுவேன். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கஷ்டங்கள் இருந்தால்தான் வாழ்வு சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டங்களை நம்பிக்கையோடு கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகிறான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ நினைத்தது நடக்கவில்லையே என்று வருந்தாதே. நீ நினைக்காததை அனைத்தையும் நடத்தி காட்ட சாயப்பா உன்னோடு இருக்கிறார் என்பதை நினைத்து சந்தோஷமாக இரு. உன்னால் அனைத்துமே முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. சில நொடிகளில் உன்னால் அழகாக ஜெயிக்க முடிகிறதல்லவா? அவ்வளவுதான், நீ உன் மனதை ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாய். இப்படியே எல்லா நிலைமைகளையும் உன் வாழ்வில் நீ சர்வ நிச்சயமாக ஜெயிப்பாய். நீ நீயாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆனால் உன் நிலை மாறும் பொழுது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம். அது நன்மையோ தீமையோ இவ்விரண்டும் அதில் அடங்கவே செய்யும். ஆனால் முடிவு உன் கையில்தான் இருக்கும். எனவே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். இது கிடைக்கவில்லையே, அது வரவில்லையே என்று ஏங்க ஆரம்பித்தால் கிடைப்பதும் இல்லாமலேயே போய்விடும். உனக்கு கிடைத்திருக்கும் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடம் இருந்து விலகிவிடும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் அபகரித்தவன் நானே என்பதை புரிந்து கொள். உனக்கு என்ன தர வேண்டும் என்பதை நானே முடிவு செய்கிறேன். உனக்கு எதை தடுக்க வேண்டும் என்பதையும் நானே முடிவு செய்கிறேன். எனவே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வாய்ப்புகள் தவறும் பொழுது அதை எண்ணி எண்ணி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாம் நன்மைக்கே என்று முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்பதை மறந்தே விடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உனக்கான அந்த நல்ல நாள் உன்னை தேடி நிச்சயமாக வரும். உனக்கு நல்லது செய்ய உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நன்றாக வாழ்ந்தவர் கெட்டது இல்லை. அதேபோல் துயரங்கள் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்காது. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டுமே காரணமாக இருக்கும். எதுவரை போகட்டுமோ அதுவரை போகட்டும், நான் இருக்கிறேன், கலங்காதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை ஒரு முறை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாமல் என்னை வழிபட்டு கொண்டே இருங்கள். அப்படி இருந்தால் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் நிகழும். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி, கலங்காதே. ஒன்று தெரியுமா? நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன். நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும், இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே. வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே. காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல்
நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின் வருத்தப்படுவாய், ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில் யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு பிள்ளையே, எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும் என் குழந்தையே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது, ஆனால் உன்னுடைய மனம் மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது. என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் வந்து விளக்கத் தேவையில்லை. விளக்காமலேயே உனக்கு எல்லாமே புரியும். மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக உன் மனதை என்மேல் திருப்பு. என்னுடைய ஆசிர்வாதத்தையும் அதிசயத்தையும் அநேகமாக நேரம் நீயே உன் கண்களாய் பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உன்னுள்? எப்பொழுதுமே உன்னுடைய திறமையில் கவனத்தை செலுத்து. வாய்ப்புகள் எல்லாமே உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. குழந்தையே, உன்னுடைய தோல்வி எங்கு இருக்குது தெரியுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது அல்ல உனக்கான தோல்வி. அதே பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து நடுங்கி விலகும் பொழுதுதான் தோல்வி உன்னை தழுவுகிறது. உனக்கு வரும் விமர்சனங்களை எல்லாம் கடந்து சென்று விடு. அப்பொழுதுதான் உன் வெற்றிக்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டமும் அவமானம்தான் உன்னை சிந்திக்க வைக்கிறது. வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்று யோசிக்கவும் வைக்கிறது. எனவே அவமானப்படும் பொழுது பயந்து விடாதே, சரிந்து விடாதே. நம் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்று எடுத்துக்கொள். இந்த நிகழ்வு உன் வாழ்வில் வராமலேயே இருந்திருந்தால் நீ சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தில் வாழ்ந்திருப்பாய். வாய்ப்பு என்ற ஒன்று இல்லாமலேயே உன் வாழ்க்கையை தவற விட்டிருப்பாய். என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் பிரார்த்தனை வைப்பவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நேரமும் தீங்கு நிலைக்க மாட்டார்கள். அப்படி மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னுடைய பிள்ளையாகவே இருக்கவே முடியாது. உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கிறேன் பிள்ளையே உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றியமைக்கிறேன். தைரியமாக இரு குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் மாற்றியமைப்பேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மலையே உன் தலையில் இடிந்து விழும் சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தவே உன் சாயப்பா அவதரித்திருக்கிறேன். உன்னுடைய நல்ல வாழ்விற்கு உன் சாயிநாதரே பொறுப்பு. நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வீண் கவலை உனக்கு? அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. நான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் என் மாய வித்தை ஆரம்பமாகப் போகிறது. கர்வம் உள்ளவர்கள் எவரையும் என் அருகில் கூட சேர்த்து கொள்ள மாட்டேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். வெகு விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய். நிச்சயமாக அந்த உயர்ந்த நிலைக்கு உன்னை உட்கார வைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. தர்மம் துளிர்விடும் நேரம் வந்துவிட்டது. தர்ம வழியிலேயே பயணப்பட்டால் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் என் குழந்தையே. அதே போல அதர்ம வழியை நீ தேர்ந்தெடுத்தால் உனக்கு நிச்சயமாக அழிவு உண்டு. உண்மையை உணர்ந்து கொள். சத்தியத்தை எப்பொழுதுமே கடைப்பிடித்துக்கொள். உன் நீண்ட தவம் நிறைவுற்றது கண்மணியே. நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். மனமகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். நிறைவான வாழ்க்கை வாழப்போகிறாய். இதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. நான் இருக்க பயமேன் குழந்தையே.
என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பக்தியோடும் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் என் கைகளிலிருந்து நிரம்ப நிரம்ப பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழப்போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் இருக்கிறேன் தங்கமே. வாழ்க்கையில் எல்லாவித விதிகளுக்கும் மதிப்பளிப்பவர் நீயாக இருந்தால் வாழ்வின் சுவாரஸ்யத்தை உன்னால் ரசிக்க கூட முடியாது. மற்றவர்கள் அறியாதவற்றை அறிந்திருப்பதில்தான் உன் வெற்றியின் இரகசியமே மறைந்திருக்கும். மற்றவர்களுக்கு எது தெரியவில்லையோ, மற்றவர்களுக்கு எது அறிந்திருக்கவில்லையோ அதை நீ அறிந்து கொள்ள முயற்சி செய். அதுதான் உன் வாழ்வில் வெற்றியின் இரகசியமாகவே இருக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நடத்தி காட்டும் அந்த நிகழ்வாகத்தான் இருக்கும். நுட்பமாக சிந்தித்தாலே அது என்னவென்று உன் மனத்தில் நன்றாகவே அது புலப்படும். உன்னிடம் இருக்கும் வாய்ப்புகளை நழுவ விட்டு விடாதே. பிறகு மற்றவரிடம் கையேந்த வேண்டியிருக்கும் அல்லவா? வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மற்றவர்களை எதிர்பார்த்து வேண்டி காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வாய்ப்பு வரும் வரை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் உன் சாயப்பா. என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை எத்தனை முறை எத்தனை வழியிலும் வசைப்பாடினாலும், உன் மனம் புண்படிப்படியாக அவர்கள் பேசினாலும் அமைதியாக இருந்துவிடு. உன் மனவேதனை, உன் கசப்பான அனுபவங்கள், உன்னுடைய சோதனையான காலங்கள் எல்லாவற்றையும் இன்று நினைத்தால் கூட எனக்கு மிக மன வருத்தமாக இருக்கிறது குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இது நாள் வரை நீ அனுபவித்த வேதனை எல்லாம் போதும். உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் நினைக்க நினைக்க என் மனப்படும் பாட்டை யாருமே சொல்ல முடியாது. யாருமே அதை விவரிக்கவும் முடியாது. குழந்தையே, போனது எல்லாம் போகட்டும், முடிந்தது எல்லாம் முடியட்டும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பட்டதெல்லாம் இதோடு முடிந்து போகட்டும். இனி உனக்கான வாழ்வு பிரகாசமாக அல்ல, மிக பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய இதயத்தின் சத்தம் நன்றாகவே, ஏன் மிக நன்றாகவே எனக்கு கேட்கிறது. நீ பெற்ற அவமானங்கள், நீ பெற்ற தோல்வி, நீ பெற்ற துன்பங்கள் எல்லாம் நாளை உன்னுடைய வெற்றிக்கான விதைகளாகவே இருக்கும், உரங்களாகவும் இருக்கும். உன்னுடனேயே நான் இருந்து உன்னை காப்பதுதான் என்னுடைய வேலை என் பிள்ளையே. இந்த உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என்னுடைய கட்டளைப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம், பிரபஞ்சமே இந்த ஒரு என் கட்டளைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அசைவுகளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். குழந்தையே, நான் உனக்காகவே அவதரித்தவன் என்பதை புரிந்து கொள். தினமுமே உன்னுடைய கர்ம பலன்களை குறைப்பதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிட்டு நிம்மதியாக இருந்துவிடு. என்னை முழுவதுமாக சரணாகதி அடைந்தார் அவர்கள் வெறும் கையோடு சென்றதாக ஆதாரமே எங்குமே இல்லை. பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த விஷயம், நிறைவேறவே ஏறாது என்று நீ நினைத்த விஷயம், முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை தான் மிக சுலபமாக நிறைவேற்றுவேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. என்னை அவ்வளவு சாதாரணமாக நினைத்தும் விடாதே. நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கிறாய், அப்பா, நான் படும் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த நரக வேதனை?
இந்த நரக வேதனை என் வாழ்வில் முடியவே முடியாதா என்று நீ தினமும் என்னிடம் கதறுகிறாய். உன்னுடைய அழுகுரல் கேட்டது உன்னுடைய கர்மாவின் வலிமைகளால் தான் இவ்வளவு போராட்டங்களையும் நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் சரியாகும் நேரமும் கூடி வந்திருக்கிறது. நீ பட்ட வேதனையெல்லாம் தீரும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது குழந்தையே. பொறுமையாக காத்திரு குழந்தையே. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்குத்தான். அதை தடுக்க யாருமே முடியாது. அதை உன்னிடம் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பின் ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னுள்? அடுத்த என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்காதே. உன் வாழ்க்கையில் நீ திறம்பட போய்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. அடுத்து என்ன நடக்க வேண்டுமோ, என்ன உன் வாழ்க்கையில் நிகழ வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும், நடந்தே தீரும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிலையும் போராடி தோற்பதும் நேர்மையாக பயணித்து தோற்பதும் வெற்றிதான் குழந்தையே. தோர்த்துவிட்டோம் என்று கலங்காதே. ஏனென்றால் நீ நேர்மையாகவும் இருந்தாய், போராடியும் பார்த்து விட்டாய். ஆனாலும் உனக்கு தோல்வி வந்ததென்றால் அது வெற்றியின் ஆதாரமே, வெற்றியின் ஆரம்பமே என்பதை புரிந்து கொள். உனக்கு வேண்டியதை, உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் முயற்சி சென்று அதை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அடைவதில் உள்ள மகிழ்ச்சி உனக்கு மிக பக்குவமாக புரியும். நான் இருக்கிறேன் எப்பொழுதும் நிழலாகவே. உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக அடைவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எத்தனை கனவுகள்தான் உன் வாழ்க்கையில், அந்த அத்தனை கனவுகளையும் அறிந்து வைத்திருக்கிறேன் உன் சாயிநாதர் என்பதை மறவாதே என் பிள்ளையே. அதை தகுந்த நேரத்தில் உன் கனவுகளை எல்லாம் உனக்கு நிஜமாக்கித் தருவேன் உன் சாயிநாதர். நீ கேட்டது அனைத்தையும் நான் கொடுப்பேன். என்னுடைய உதவியையும் அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் அள்ளி அள்ளித்தர நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் வராது என் பிள்ளையே. அதற்காக நீ உழைத்து கொள்ள வேண்டும், பாடுபட வேண்டும், நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக வரும். எது நடந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் திடமாக இரு. எது வந்தாலும் மனதை திடமாக வைத்திருக்க பழகு. சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்றும் வல்லமை உடையது. அந்த காலத்துக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது குழந்தையே. எனவே எது வந்தாலும் அமைதியாக இருந்துவிட்டு போ. மனதை திடமாக வைத்துவிட்டு போ. நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்து இருந்துவிட்டு போ. அனைத்தும் உனக்கு சாதகமாக நேரும். எல்லாம் கூடி வரும் சமயம் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். காரணமில்லாமல் நான் எதையுமே கூறமாட்டேன். அனைத்து சொல்லிற்கும், அனைத்து வாக்கிற்கும் ஒரு காரண காரியம் நிச்சயமாக இருக்கும். ஒரு திருப்பம் உன் வாழ்வில் வந்தே தீரும். உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே உன் சாயப்பா தினம்தோறும் காத்து கொண்டே இருக்கிறேன். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது. இது தெரியாமல் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? உன் திட்டங்கள் அனைத்தையும் வெற்றி பெற செய்வேன் உன் சாயிநாதர். என் மேல் முழுமையாக நம்பிக்கை இருந்தாலே போதும், அனைத்தும் உனக்கு வசமாகும். சாயப்பா அவர் நிகழ்த்திய அற்புதங்களை பார்க்கலாமா? அப்பா நிகழ்த்திய அற்புதங்களுக்கு ஒரு அளவே இல்லை. அவரது சொல், செயல் அனைத்தும் அற்புதங்களாக மலர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இன்றளவும். அவர் பார்க்கும் பார்வை கூட அற்புதம் செய்யும் ஆற்றலை பெற்றிருக்கிறது. அப்பாவை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால்
அவர் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார் என்பது நிதர்சனமான உண்மை.